ஒண்ணு என்னன்னா, என் அம்மா அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. ஐ லாஸ்ட் மை அம்மா பிஃபோர் 10 இயர்ஸ். அவங்களுக்கு என்னோட பையனோட என் பையன் பெரிய பையனுக்கு 1 1/2 இயர் ஆகும்போது தான் அவங்க பேரலைஸ் ஆயி படுக்கையிலே ஆனது. ஸோ இந்த ஒரு ஜர்னியில ரொம்ப என்னோட அம்மாவுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியல. அது ஒண்ணு தான் எனக்கு கஷ்டமா இருந்தது. பட் என்னோட சப்போர்ட் ஃபுல்லாவே என் ஹஸ்பண்ட் தான். அவர் தான் நான் சொன்னேன்ல 1 இயர் எங்கேயுமே போகாம என் கூடயே இருந்து எனக்கு என் பையனுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாரி என்னோட மாமியார் கூட ஃபுட்லேருந்து எல்லாமே கரெக்ட்டா பார்த்தாங்க. ஏன்னா பிரஸ்ட் ஃபீட் பண்ணோம்னா மதர் மில்க் சஃபிஷியன்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தைக்கு சீக்கிரமா பிரெயின்லேருந்து எல்லாமே கரெக்ட்டா ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம நார்மலான ஒரு குழந்தைக்கு நம்ம இந்த என்னது பேக்கெட் ஃபுட் இந்த மாரி பால் அதெல்லாம் குடுத்தாலே நெறைய பேர் சொல்லுவாங்க, அது பண்ணாதீங்க நல்லதில்லன்னு. ஸோ இந்த மாதிரி பேபீஸ்க்கு நம்ம மதர் ஃபீடிங் இருந்துச்சுன்னா, இன்னும் சீக்கிரமா எல்லாம் டெவலப் ஆகும்னு சொல்லி நானு ரொம்ப தீவிரமா அதுக்காக ட்ரை பண்ணாங்க.